வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எதிரி வந்து நம்மளை விட்டு விலகி போகணும். எப்படின்னா, சண்டை சச்சரவு நம்மக்கிட்ட நல்ல மாதிரியே பேசின்னு கொண்டு பழகின்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சண்டை சச்சரவு ஆகிடும். நம்மளுக்குள்ள பேச்சுவார்த்தையாக கட்டாயிடும். அவங்கக்கிட்ட நம்ம பேச மாட்டோம், அவங்களும் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. சண்டை சச்சரவு போட்டு நம்ம எட்ட போயிடுவோம். அவங்களும் விலைக்கு போயிடுவாங்க. அவங்க வேலைக்கு போயும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு உடச்சல் கொடுத்துனே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துனே இருப்பாங்க. அதே போல் நிறைய பேர் நம்மக்கிட்ட அது போல் சண்டை செஞ்சுட்டு வருவாங்க. இவங்கள தீர்த்தணும், இவங்கள அழிச்சிடணும், இவங்க குடும்பத்தையே கூண்டே அழிச்சிடணும், கருவை அழிச்சிடணும்னு இப்படி அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். நம்மளை வந்து காலி பண்ணணும், இவங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு மாதிரியே போராம பச்சிருப்பு அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் நம்மளை பற்றியே பேசுவாங்க. அந்த சண்டை நம்மக்கிட்ட சண்டை போட்டுன்னு போகிறாங்க இல்லையா, அவங்க எங்கே பார்த்தாலும் நம்மளை பற்றி பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்மளை பற்றியே சொல்லுவாங்க. இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படின்னு அது போல் பேசுவாங்க. நம்ம வந்து ஒரு இடம் போனால் கூட நம்மளை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மற்றேகமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த வசம்பு இந்த வசம்பை வந்து நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி மையை செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மாற்றத்தையும் மாற்றி கொடுக்கும். சண்டைக்காரும் சமாதானம் ஆகிடுவாங்க. அதே போல் நம்மளுக்கு எதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு வசியமாக மாட்டாங்க. நம்ம பக்கம் வந்து சாதகமாக பேச மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கினே இருப்பாங்க. அவங்களாம் வந்து நம்மளுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. அதே போல் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு மனை எதனா வாங்க போகிறோம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் கூட, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வில்லங்க இருந்தால் கூட, இந்த மையை வந்து வச்சிக்கின்னு போனால் அந்த வில்லங்க இருந்தால் கூட எல்லாத்தையும் சரி பண்ணி விட்றோம். அவங்க வந்து ஒரு சிக்கல் இருந்தால் கூட இதை தீர்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வாங்கிறதுக்கு, ஒரு மண் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அது நம்மளுக்கு சாதகமாக வந்து அமைஞ்சிடும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. இந்த பொருள் வாங்கிறது வந்து நல்ல நாளாக பார்த்து வாங்கணும். இந்த வசம்பை வந்து என்றைக்கு வாங்குறீங்கன்னா, அமாவாசை கழிச்சு 3ஆம் புறை வருது இல்லையா, 3ஆம் நாள் அமாவாசை வந்து 3ஆம் நாள்னு வரும். 3ஆம் நாள் பௌர்ணமி, இது 3ஆம் புறை பௌர்ணமிக்கு முன்னாடி வரும். அமாவாசைக்கு 3 நாள் அந்த டைமில் வரும். அதுபோல் தேதியில் வந்து அமாவாசை கழிச்சு 3ஆம் நாள் வருது இல்லையா, அந்த நாளில் போயிட்டு சாயந்தரம், அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, கடையில் போயிட்டு வசம்பு வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, அது வந்து ஃப்ரீயாக வாங்கணும், காசு கொடுத்து வாங்கக்கூடாது, பணம் கட்டி. நீங்கள் வேறு ஏதாச்சும் பொருள் வாங்குங்க, வேறு எந்த பொருள் வாங்குறீங்களோ வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அந்த பொருளுக்கு வந்து காசு கூடுதல் கூட கொஞ்சம் எடுத்துக்கங்க. இந்த வசம்பு காசு அதில் வந்து அந்த பொருள் வாங்குறீங்க இல்லையா, அதில் சேர்த்து எடுத்துங்க. ஆனால் இந்த வசம்பை மட்டும் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அப்படி இவ்வளோ பொருள் வாங்கி அவங்க வசம்பு கேட்டு பாருங்கள், இது போல் கேளுங்க, கொடுத்தா பாருங்கள். கொடுக்கலன்னா நீங்கள் இது போல் பணம் இந்த பொருளுக்கெல்லாம் சேர்த்து, இந்த வசம்புக்கு சேர்த்து இந்த பொருளுக்கு சேர்த்து காசு எடுத்துங்க, வசம்பு மட்டும் காசு வாங்காதீங்க, அதில் காசு கூடுதலாக வச்சு வாங்கிக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிக்கிங்க. இல்லை அந்த வாங்குகிற பொருள் கூட காசு, இதனோட காசு அதில் வச்சு ரேட்டு அதிகமாக சொல்லி வாங்குறாங்க இல்லையா, அது போல் வாங்கினா கூட பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வெளியில் பழக்கமானவங்க, சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து இது போல் ஒரு வசம்பு வாங்கி வந்து உங்கள் கையில் கொடுங்க. ஆனால் பணம் கொடுத்து, நீங்கள் பணம் அவங்க கையில் கொடுத்து போய் வாங்கினாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்களால வந்து வாங்கி வந்து ஃப்ரீயாக உங்கள் கையில் கொடுங்க. அது போல் வாங்கி வந்து கொடுக்குற மாதிரி ஆள் இருந்தால் நீங்கள் சொல்லி செஞ்சுக்கலாம். அது எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிங்க, இதுக்கு தான் செய்ய போகிறேன், இதுக்கு தான் நான் இந்த பரிகாரம் செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடாது. அதுபோல் வாங்கி வந்து கொடுக்குற மாதிரியா தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. அமாவாசை கழிச்சு 3ஆம் நாள், அதை தவறுனா பௌர்ணமி வருது இல்லையா, அன்றைக்கி வாங்கிக்கலாம். இந்த 2 நாள் தான், மீதி டைமில் வாங்க முடியாது. வளர்பறையில் தான் வாங்கணும். இந்த வசம்பை வாங்கி அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சுருங்க. எப்படின்னா, அந்த வசம்பு ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக ஈரத்தன்மையாக இருக்கும், பச்சையாக இருக்கும். ஒரு மாதிரியாக காயாதான் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், வளன்னு. நல்லா காஞ்சி இருக்கணும் வசம்பு, நல்லா காஞ்சி மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வசம்பை நல்லா காய வச்சுக்கிங்க. பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, நல்லா இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வம் இருக்குதா நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, இதை ஒரு 2 நாள் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சு அது மாதிரி நல்லா வேண்டிங்க. அது மட்டும் இருக்கட்டும். 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் எடுத்தாந்து பூஜை ரூமில் வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்தாந்து பூஜை ரூம்பு சாமியை பார்த்த மாரி உக்காந்திங்க. இது வந்து எப்படி செய்யணும்னா, கவிச்சு சாப்பிடக்கூடாது. இது செய்கிற அன்னைக்கு கவிச்சு சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து பெண்கள் செய்கிற மாரி இருந்தால், எப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து மாதவிடாய் இருக்கும் இல்லையா, அது போல் டைமில் இதை செய்யக்கூடாது.
மாதவிடாலாம் முடிஞ்சு ஒரு 7 நாள் 8 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பூஜையில் உட்காந்து இதை செய்யணும். இல்லை ஆம்பளைங்க செய்கிற மாரி இருந்தால், ஆண்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் செய்கிற மாரி இருந்தால் கவிச்சு சாப்பிடக்கூடாது. பெண்கள் செய்கிற மாரி இருந்தாலும் கவிச்சு சாப்பிடக்கூடாது. ஆண்கள் செய்கிற மாரி இருந்தாலும் கவிச்சு சாப்பிடக்கூடாது. அதுபோல் சாப்பிடாம இருந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இது என்ன பண்ணுறீங்க, சாமியை பார்த்த மாரி பூஜை ரூமில் உக்காந்திக்கிங்க. உக்காந்திங்கன்னு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 பொருள் வாங்கணும். இது கூட இந்த வசம்பு கூட 4 பொருள் வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, ஒரு அகல் ஒன்று வாங்கணும். அகல்னா மண்ணால் செஞ்ச அகல், கொஞ்சம் பெரிய சைஸில். இந்த சைஸில் கேட்டிங்கன்னா இப்போ செட்டிப்பானை விற்கிற கடையில் கொடுப்பாங்க. அது போல் அகல் வாங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ஜவ்வாது நல்ல வாசனையான ஜவ்வாதாக வாங்கிக்கிங்க. வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ரேட்டு அதிகமான சின்ன பாட்டில் டப்பா ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்தாந்து வச்சிங்க. வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, அதுவும் கூட வந்து கொஞ்சோண்டு இந்த புணுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஜவ்வாது புணுகு வந்து சின்ன டப்பா. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 300ரூபா 400ரூவா 500ரூவாக்குள்ளே இருக்கும். ஏன்னா வந்து இந்த புணுகு போட்டால் தான் நல்லா வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஜவ்வாது கூட அது வாசனைக்காக தான் போடுறோம். இந்த புணுகு போட்டோம்னா எல்லாத்தையும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், இதுவும் கூட கலந்தோம்னா. அதனால் வந்து புணுகு வந்து ஒரு சின்ன டப்பா ஒன்று வாங்கிக்கிங்க. நல்லா ரேட்டு அதிகமாக தான் குவாலிட்டியானதை பார்த்து வாங்கிக்கிங்க. ரேட்டு கம்மியானதும் இருக்கும், அது வந்து குவாலிட்டியாக இருக்க வேலை செய்யாது. அதுபோல் அந்த புணுகு வந்து ரேட்டு அதிகமானத்தில் பார்த்து சின்ன டப்பா ஒன்று வாங்கி எடுத்து வச்சுங்க. ஜவ்வாது புணுகு வாங்கி எடுத்து வச்சு. நெய் டப்பா ஒன்று. நெய் டப்பா எப்படின்னா, நெய் வந்து சின்ன டப்பாவாக இருக்கணும். சின்னதாக வந்து குவாலிட்டியான நல்ல ரேட்டு அதிகமானத்தில் வந்து நெய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிங்க. வாங்கியாந்து எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுங்க. என்ன பண்ணுறீங்க, விளக்கு கொளுத்திக்கிங்க. காமாட்சியம்மன் விளக்கு இல்லை குத்து விளக்கு, எந்த விளக்கு இருந்தாலும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சுங்க. வத்தியை கொளுத்தி வச்சுங்க. வத்தியை கொளுத்தி வச்சுன்னா இந்த வசம்பை எடுத்துக்கங்க. வசம்பை எடுத்து என்ன பண்ணுறீங்க, நல்லா கையில் வச்சுன்னு நல்லா வேண்டிக்கிங்க. இந்த மை தயார் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த மை செஞ்சு தயார் பண்ணது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே வசியமாக ஆகணும். எல்லாமே எனக்கு சாதகமாக ஆகணும். எல்லாமே எனக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும். நல்லா வேண்டிக்கிங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கின்னு அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த வசம்பை எடுத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கிறீங்க இல்லையா, அதில் காட்டுங்க. காட்டினீங்கன்னா அந்த அப்படியே வசம்பு எரியும். ஒரு மாதிரி எரிஞ்சு கருப்பாக மாறும். நல்லா எரியணும். எரிஞ்சதுக்கப்புறம் அந்த அகல் வாங்கி வச்சுக்கிறீங்களா, மண் அகல், அந்த அகலில் போட்டு நல்லா தீர்த்துனீங்கன்னா கறியாக அப்படியே கொட்டும். ஒரு மாதிரி அப்படியே இழைக்க கறி மாரி கறித்தூள் மாரி வரும். அதே போல் இதை விளக்கில் காட்டுங்க. காட்டி என்ன பண்ணுறீங்க, இதே போல் தீர்த்தி எடுத்து அந்த கறியை பூரா சேகரித்து வச்சுக்கோங்க. நிறைய தேவைப்படும். அது எந்த அளவுக்கு நீங்கள் வசம்பு வாங்கியாந்து வச்சுக்கிறீங்களோ அந்த வசம்பை பூரா எரித்து இதில் போட்டு நல்லா தீர்த்தி, இதை என்ன பண்ணுறீங்க, இந்த கறியை வந்து நல்லா மழை ஏதாச்சும் உங்கள் ஐடியா பண்ணி ஒரு நல்லா நைப்பாக ஆக்கிடுங்க. எதனா போட்டு தீர்த்துங்க. இரும்பு போட்டு தீர்த்தக்கூடாது. இரும்பு பொருளை போட்டு இந்த அகலில் போட்டு தீர்த்தக்கூடாது. வேறு எதனா ஒரு பொருள் உங்களுக்கு வேறு எதனா இருந்ததுன்னா அதை போட்டு இந்த கறியில் போட்டு தீர்த்தினீங்கன்னா அந்த அகலில் வச்சு தீர்த்த என்ன பண்ண மழை ஆகும். அந்த கறி வசம்பு சொட்டு எடுத்தீங்க இல்லையா, அந்த கறி வந்து மழை ஆகணும். பவுட்ரு மாரி ஆகணும். அப்படியே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே வச்சுட்டு இந்த ஜவ்வாதை என்ன பண்ணுறீங்க, திறந்து கொஞ்சோண்டு அதில் கொட்டுருங்க. அந்த கறியில் வசம்பு கறி இருக்குது இல்லையா, அந்த கறியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த புணுகை வந்து வழிச்சு அது பூராத்தையுமே வழிச்சு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, நெய் டப்பாவை திறந்து லைட்டாக வழிச்சு அதில் போடுங்க. ரொம்ப போடக்கூடாது. இலவிச்சுன்னா தண்ணியாட்டம் ஆகிடும். ரவுண்டு திட்டமாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆள்காட்டி விரலுக்கு பார்த்தீங்களா, இதால் தான் குழைக்கணும் அந்த மையை. இந்த விரலை பூரா மடைக்கணும். இந்த விரலாலேயே குழைக்கணும். அப்படியே நல்லா குழைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த விரல் குழைக்கிறதுக்கு வாட்டம் வரலன்னா என்ன பண்ணுறீங்க, இந்த கட்டை விரல் இருக்குது இல்லையா, இந்த கட்டை விரலால் குழைக்கலாம். இந்த விரல் இந்த ஆள்காட்டி விரல் போகக்கூடாது அதில், இந்த மையை குழப்பறதுக்கு. இந்த மோதிர விரல் இந்த கட்டை விரல் தான் அதில் குழப்பணும், அந்த மையை குழைக்கிறதுக்கு. அப்படியே என்ன பண்ணி நல்லா குழப்புங்க. ஒரு மாதிரியாக நெத்தியில் வைக்கிற பதத்துக்கு வந்ததுன்னா இது நெய் போடாதீங்க, திட்டமாக போட்டுங்க. இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். எப்படின்னா இந்த ஜவ்வாதும் இந்த புணுகு இதெல்லாம் போட்டிங்க இல்லையா, எல்லாம் ஒன்றா கலங்கணும். இது நல்லா நீங்கள் குழப்ப இந்த நெய்யை ஊற்றி குழப்பறீங்க இல்லையா, குழப்ப நல்லா ஒரு கருப்பு மை மாரி ஆகிடும், கரியன்னா ஆகிடும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த இதை பூரா இப்போ குழப்பத்தை பூரா சுற்றியும் வழிச்சு நல்லா நட்டு சென்டரில் ஒரு இதை கும்பலாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் எதுவுமே நடுமத்தில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு ஏந்துருங்க. கீழே உக்காந்தானே செய்கிறீங்க. ஏந்து என்ன பண்ணுறீங்க, நின்று என்ன பண்ணுறீங்க, கற்பூரம் கொளுத்திங்க. வத்தியை வந்து ஏற்றி வச்சுன்னு நல்லா உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பிடிச்சது கடவுள், எந்த கடவுளாக இருந்தாலும் இஷ்ட தெய்வம் எதாக இருந்தாலும் அதை நல்லா வேண்டி என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த காரியம் வந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும்னு குலதெய்வம் பேரை சொல்லி நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம். வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க,
அப்படியே பூ கொஞ்சம் உதிரி பூ கொஞ்சம் வாங்கிட்டு வச்சிங்க. எப்படின்னா இந்த மல்லிகைப்பூ குண்டு மல்லி இருக்குது இல்லையா, அது போல் பூ வந்தால் வாங்கிட்டு வச்சிங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வந்து 108 தடவை சொல்லணும். எப்படின்னா சர்வ காரியம் வசி வசி நம சோஹ, இப்படி தான் சொல்லணும். இந்த பூவை என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வச்சிங்க, குண்டு மல்லியை இல்லை எவ்வளோ உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வச்சிங்க. ஒரு 1/4 கிலோ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வச்சிங்க. என்ன பண்ணுறீங்க, இந்த பூவை எடுத்து எடுத்து அந்த மையில் போடணும். எப்படி போடணும்னா எடுக்கிறீங்க, இப்படி எடுத்து குலத்தை பற்றி நல்லா மனசில் நினச்சிங்கன்னு அதுக்கப்புறம் அப்படியே சர்வ காரியமும் வசி வசி நம சோஹா இப்படி போடணும். அந்த மை மேலே போடணும். அந்த அகலில் இருக்குது இல்லையா, அகலில் குழப்பி கும்பலாக வச்சுக்கிறீங்க இல்லையா நட்டு சென்றா அந்த மையை, அதில் வந்து இந்த பூவை எடுத்து சர்வ காரியமும், சர்வ காரியம்னா எல்லாமே எனக்கு வசி வசி நம சோஹா சொல்லி சொல்லி அதோ போல் 108 தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த பூஜையை செய்யணும். அந்த மையில் இந்த பூவை நீங்கள் உங்களுக்கு அது வந்து மறுநாள் இப்போ நீங்கள் போட்டிங்களே முதல் அன்றைக்கி பூ அந்த மையில் அது காஞ்ச மாரி இருந்ததுன்னா எடுக்காதீங்க. பச்சையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க, அந்த மேலோட அப்படியே பிறஞ்ச மாரி எடுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் புதுசாக பூ வாங்கிட்டு வந்து கூட செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். சுமார் ரவரவா எடுத்து ரவரவா பிச்சு கூட போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லை முழுசாக ஒரு அரும்பாய் எடுத்து கூட ஒரு பூவாக எடுத்து கூட அந்த மை மேலே போடலாம். இது போல் 10 நாளைக்கு 108 அது போல் 10 நாளைக்கு சொல்லணும். 10 நாளைக்கு சொல்லணும். எவ்வளோ ஆகுதுன்னா 1000 இது தடவை மேலே வருது இந்த நீங்கள் சொல்கிற மந்திரம். இது வந்து சர்வ காரியம் எனக்கு வசி வசி நம சுவாகான்னு போகிறீங்க இல்லையா, இது போல் வந்து 108 தடவை ஒரு நாளைக்குன்னா 10 நாளைக்கு வந்து 1000 தடவை ஆகுது. அதே போல் வந்து சுவிட்செல்லாம் சேர்த்துனா 1000க்கு மேலே வருது. இது போல் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 11ஆம் நாள் என்ன பண்ணுறீங்க, காலையில் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க. ஒரு கல்பத்தை கொளுத்தி ஆரத்தி பண்ணி, எனக்கு எல்லா காரியமும் எனக்கு வெற்றிகரமாக நடக்கணும், இந்த மையை நான் வச்சு போனேன் எல்லாமே வந்து எனக்கு சர்வமும் சகலமும் வசியமாகணும், சண்டை சச்சரவு வரக்கூடாது, எதிரியாக இருக்கிறவங்க எனக்கு வசியமாகணும் எல்லாம் வேண்டி ஆரத்தி தீவார்த்தனை காமிச்சிட்டு அதோட அப்படியே விட்டுருங்க. மறுநாள் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறீங்க, அந்த பூவெலாம் மேலே போட்டுக்கிறீங்க அந்த மை மேலே, அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏனத்தில் வாரி போட்டுங்க, ஒரு கவரில் போட்டு அந்த பூவை எடுத்து போய் தண்ணியில் போட்டுருங்க. ஓடுற தண்ணி இருக்குது இல்லையா, ஆறு கடல் அது போல் ஏன்னா பக்கத்தில் இருந்துன்னா அது போல் தண்ணியில் போட்டுருங்க. கிணத்துல போடக்கூடாது, அதே போல் ஏரியில் போடக்கூடாது. கோயில் குளம் இருக்குது இல்லையா, கோயிலில் வந்து குளம் இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் குளம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் போட்டுடலாம். இந்த பூவை வாடுறீங்க இல்லையா, மையிலேருந்து மை மேலே இருக்கிற பூவை வாரணும், மையை சேர்த்து வரக்கூடாது. மேலாட அந்த மை மேலே இருக்கிற பூவை பூரா எடுத்து எதுவுமே குளத்தில் இல்லை ஆற்றுல கடலில் போட்டுருங்க. பக்கத்தில் இருந்துன்னா போட்டு என்ன பண்ணி இந்த மையை வழிச்சு எப்படி வழிக்கிறீங்கன்னா, ஒரு இது சிமிழ் மாரி வாங்கிக்கிங்க. சிமிழ்னால் இந்த உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு காசு இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளியால் கூட சிமிழ் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பித்தளை அலுமினியம் இது போல் சிமிழ் இருந்தால் கூட அது போல் வாங்கிக்கிங்க. காப்பரில் இருந்தால் கூட வழிச்சு இந்த மையை வழிச்சு அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்துன்னு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போங்க. இந்த மையை வழிச்சு போட்டு மூடிக்கிங்க. மூடி எடுத்துன்னு ஏதாச்சும் ஒரு கோயில் கொஞ்சம் பக்கத்தில் முருகர் கோயில் சிவன் கோயில் அது போல் இருக்குது இல்லையா, அந்த கோயிலாண்ட போயிட்டு இந்த மைய வயசு ரவோண்டு இந்த ஆள்காட்டி விரலில் தொட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த கோயில் வாசப்படி இருக்குது பாருங்கள், மெயின் வாசக்கால் உள்ள சாமியை பார்த்து உள்ளே போகும் பாரு, அந்த வாசகாலுக்கு மேலே இல்லை சைடில் யாருன்னா கை வச்சா கையில் பிடிக்கக்கூடாது. அது போல் கை படாத இடத்துல எட்டி தடவி விட்ருங்க. காலுக்கு மேலே இப்படி தடவி விட்ருங்க ரவோண்டு வயசு. இல்லை உங்களுக்கு எட்டலைன்னா எப்படி ஐடியா பண்ணி, இப்போ அடுத்தவங்க போகிறாங்க இல்லையா கோயிலுக்கு சாமி பார்க்கறதுக்கு, அவங்க வந்து இந்த மையில் கை படக்கூடாது, பட்டுதுன்னா வேலை செய்யாது. நீங்கள் வந்து யாருமே கைப்படாத இடத்துல மேலே கொஞ்சம் எட்டி தடவி விட்ருங்க. அந்த கோயில் சாமி பார்க்க போகிற வழியில் வாசப்படி இருக்குது இல்லையா, அந்த வாசப்படியில் தடவணும். அப்படியே தடவி விட்டு நல்லா வேண்டிக்குங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ மனசுக்கு தோணுதோ வேண்டிக்கின்னு வந்துடுங்க. வேண்டிக்கின்னு வந்து நல்ல நாளாக பார்த்து நீங்கள் ஏதாச்சும் வெளியில் போகிறீங்க, ஒரு எதிரியை பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு சண்டைக்கார உங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்டமா எந்த காரியமாக வெளியில் போகிறீங்களா, பூஜை ரூமில் வச்சுருங்க இடத்தாந்து இந்த மையை. அப்படியே என்ன பண்ணி இந்த மோதிர விரலால் லைட்டாக தொட்டு நெத்தியில் வச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரவங்க கூட சமாதானம் ஆகிடுவான். அதே போல் வந்து உங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் ஒரு ஏகத்தில் இருப்பீங்களே, அந்த பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்க மாட்டீங்க. இந்த மையை வச்சுன்னு போனீங்கன்னா அந்த பொருள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும். இது
உங்களுக்கு அந்த பொருள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே தேடி வருவாங்க, இது போல் இருக்குது வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்கு எதிரிங்க யாரால் உங்களுக்கு தொல்லை இருக்குது அவங்களாம் வந்து உங்களுக்கு சமாதானம் ஆகிடுவாங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பக்கமாக பேசுறது அளவுக்கு சாதகத்தை உருவாக்கி கொடுக்கும். அவங்க உங்கள் பக்கம் மாறிடுவாங்க. உங்கள் பக்கம் மாறினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, உங்ககிட்ட எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்க மாட்டாங்க, கிட்ட வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. நீங்கள் அந்த மைய நெத்தியில் வச்சும் போகணும். அதே போல் எடுக்கும்போது இந்த மோதிர விரலால் தான் எடுக்கணும். அதே போல் இந்த கவிச்சு சாப்பிட்டுட்டு போய் அந்த மையில் கை வைக்கக்கூடாது. கவிச்சு சாப்பிடாம நம்ம வச்சிக்கின்னு சாப்பிட்லாம். அப்படி நெத்தியில் வைக்க ஒரு மாதிரியா இருக்குன்னா 2 கண்புறத்தில் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கண்புறத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த வகுடு இது மேலே தலைமுடி இருக்கு இல்லையா, தலையில் இங்கே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பின்னாடி பிடையரில் வச்சுக்கலாம், தலைக்கு பின்னால் வச்சிங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு வந்து வசியமாகும். சர்வ காரியமாக உங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் பூரா எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக முடியும். இதை வந்து செய்கிற பதம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாரி நீங்கள் இதை செய்யணும். செஞ்சு அந்த மந்திரம் வந்து சொல்லணும். சும்மா அப்படியே நம்ம ஒரு பீஜ மந்திரம்லாம் கிடையாது, சும்மா நாம மந்திரமே தான். நம சோகான்னு சொல்கிறீங்க இல்லையா, சர்வ காரியமும் வசி எனக்கு நம சோகா, இதே தான் உங்களுக்கு. வேறு எதுவுமே கிடையாது, கஷ்டம் கிடையாது. இது போல் ஒரு கவுண்ட் வச்சிங்க, ஒரு 108 ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். ஒரு 10 நாளைக்கு சொன்னீங்கன்னா இதே ஒரு 1000 தடவைக்கு மேலே வந்துடும். கொஞ்சம் ஏறிவிடும் மயில. நீங்கள் இதை வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும். நீங்கள் 10 நாளைக்கு வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக சாதகமாக உண்டாக்கி கொடுக்கும். இது போல் வந்து அந்த காலத்தில் வந்து இது போல் மை செஞ்சு கிராமத்து சைடெலாம் இது போல் செய்கிறது உண்டு. எப்படின்னா இப்போ வந்து அங்கே இருக்கிற ஏரியா பக்கத்தில் எல்லாம் சண்டை சச்சிரு எந்திரமே ஒரு சண்டை சச்சிருவாகவே இருப்பாங்க. அவங்களாம் இது போல் இந்த வசம்பை சுட்டு இது போல் மையாக்கி குழப்பி அவங்களால பிடிச்ச எந்த சாமி பிடிச்ச சாமி இருக்குதோ அவங்க குல தெய்வம் எந்த சாமி அதுக்கிட்ட வச்சு இவங்க மனசார வேண்டி நெத்தியில் வச்சுக்குவாங்க. வச்சுன்னா சண்டைக்கார எல்லாமே சமாதானம் ஆகிடுவாங்க, சண்டை சச்சிரவே வராது. அது போல் அந்த காலத்துலேருந்து செஞ்சு வந்த ஒரு தாந்திரிக வழிமுறை தான் இது. இதை நீங்களும் செய்யுங்க. செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.